நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, எதையும் தாங்கும் நெஞ்சம். இவர்களின் வருகை எதிரியை மறுமுனை மிரள வைக்கும். நமது பள்ளியின் பாச தாளாளர் என்ற பெருமைக்கு உரியவர் இவரே. கிரேஸ் கார்மலின் இரும்பு பெண்மணி, தன்னம்பிக்கையின் நாயகி. எம் பள்ளி மாணவர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியையே அதிருமென்றால் அதுதான் இவரின் பெயர். அன்பு, இரக்கம், கருணை அனைத்திற்கும் இலக்கணமாக வாழ்ந்து வருபவர் இவர். தென்பொதிகை மாவட்டத்தில் 1954 ஆகஸ்ட் 12 விக்டர் தியாகராஜன், ரோஸ்லின் விக்டோரி என்பவர்களுக்கு தவல் புதல்வியாக பிறந்தார். இவர் இயற்பெயர் வி. சுமதி. இவர் பட்ட மேற்படிப்பினை முடித்தவுடன் மத்திய அரசு துறையில் பணியாற்றினார். பிறகு டாக்டர் ஜான் செல்லதுரை என்பவரை திருமணம் முடித்தார். பின்னர் இருவரும் இணைந்து 2000 பிப்ரவரி லவ் கேர் சென்டர் என்ற அறக்கட்டளையை ஆரம்பித்தனர். மிக குறைந்த மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட இவ்வறக்கட்டளையின் மணிப்பூர் மற்றும் ஒடிசா போன்ற மாணவர்கள் பயின்றனர். அவர்களின் கல்வி மேம்பாடு அடைய 2011 தொடங்கப்பட்டதுதான் கிரேஸ் கார்மல் பள்ளி. சமூக சேவைக்காக பல விருதுகளை பெற்றவர் இவர். பேரிடர் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியவர் இவரே. மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்ட எம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு ஒரு சிறிய கவிதை. யோசித்து யோசித்து சோர்ந்து விட்டோம், தேடி தேடி களைத்து விட்டோம், எழுதி எழுதி கிழித்து விட்டோம், புரியவில்லை, ஒன்றும் பொருந்தவில்லை. புதிதாய் பிறந்தது நீயோ, இல்லை இந்த வரிகளா? புரிந்து கொண்டோம் ஒன்றை மட்டும், ஒப்பிட முடியா ஒப்பற்ற இலக்கணம் நீயே, அதுக்கெல்லாம் அர்த்தம் நீயே, உனக்கு நிகர் நீயே. மொத்தத்தில் முத்தான கவிதை, 3 எழுத்தில் எமையாளும் கவிதை. அம்மா. ஹாப்பி பர்த்டே மம்மி.